மீகா 7:15. அதிசயம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு அதிசயங்கள் செய்ய போகிறார். அந்த வார்த்தையை பாருங்க, அதிசயம் இல்ல, அதிசயங்களை, which means நிறைய செய்ய போகிறார் ஆண்டவர். நிறைய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு புதிய காரியங்கள் வரப்போகுது. அதிசயம்னா அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளவு அதிசயம் செய்தார். செங்கடலை பிளந்தாரு, அது அதிசயம் இல்லையா? அந்த செங்கடலுக்கு நடுவில் அவங்க நடந்து போனார்களே, அது அதிசயம் இல்லையா? அவர்கள் நடந்ததுக்கு அப்புறம் செங்கடல் மூடப்பட்டது, அது அதிசயம் இல்லையா? வெளியே வந்தப்ப தண்ணீர்களுக்காக அவங்க பாறை அடித்தப்ப தண்ணீர் வந்தது, அது அதிசயம் இல்லையா? ஒரு நாளும் பகல்ல மேக ஸ்தம்பத்தையும் இரவுல அக்கினி ஸ்தம்பத்தையும் அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்த்தார்களே, அதிசயம் இல்லையா? வானத்திலிருந்து மண்ணா பொழியப்பட்டதே, அதிசயம் இல்லையா? கர்த்தர் அவர்கள் எப்படி நடத்துறாங்க? அவங்க யுத்தத்துல ஜெயிக்கணும்ட்டு ஆண்டவர் சூரியனை நிறுத்தினாரு, அதிசயம் இல்லையா? எவ்வளவு அதிசயங்கள் அங்க இருந்தது, எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் செய்தார், இதெல்லாம் அதிசயம் இல்லையா? இது ஒரு நாள் 2 நாள்ல 40 வருஷங்களும் அந்த ஜனங்கள் அதிசயத்தை பார்த்தார்கள். 40 வருஷங்களும் அந்த ஜனங்கள் அதிசயத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, அந்த ஜனங்கள் 40 வருஷமும் அந்த அதிசயத்தை பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை அதிசயமாய் நடத்தப்பட்டது. சோ அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அவர்களுக்கு செய்த அதே தேவன் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தார், உங்களுக்காகவும் செங்கடலை பிளப்பார். அவர்களுக்காக சூரியனை நிறுத்தினார், உங்களுக்காகவும் சூரியனை நிறுத்துவார். அவர்களுக்காக எரிகோவை உடைத்தார், உங்களுக்காகவும் தேவன் எரிகோவை உடைப்பார். இதைத்தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கார். நான் அன்றைக்கு அவர்களுக்கு செய்தேனே அதே தேவன் தான் நான் இன்றைக்கும் அவர்களுக்கு அதிசயத்தை செய்வேன். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த தேவன் அதிசயத்தை கொடுக்க, அதிசயத்தை செய்ய, உங்க வாழ்க்கை அதிசயமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்க, இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த காலத்துல எப்படி எனக்கு விடுதலை கிடைக்க போகுது, எல்லோருக்கும் சுலபமாய் கிடைத்து விட்டது, நான் எப்படி இதை ஃபேஸ் பண்றது, நான் எப்படி இதை தாண்டது, இதை எப்படி நான் சகித்து கொள்றது, இது எல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அதிசயத்தை காண செய்ய போகிறேன். நீ அதிசயத்தை பார்க்க போகிற, நீ அற்புதத்தை பார்க்க போகிற, சோர்ந்து போகாத, நான் உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. விசுவாசித்தால் தான் காரியங்கள் கொடுக்கப்படும். விசுவாசம் இல்லாம இந்த காரியங்கள் நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று யோசிக்காதீர்கள். விசுவாசிங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கட்டாயம் தேவன் உங்களுக்காக சகலவற்றையுமே செய்து முடிப்பார். விசுவாசத்தோட ஒரு நோக்கி கேளுங்க, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு செய்தில்லை, இப்போ எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்காக இது அத்தனை அற்புதங்கள் செய்தில்லை, செங்கடெல்லாம் பிளந்தில்லை ஆண்டவரே, எனக்காகவும் செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்காக செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அவரா உங்களோடு பேசுகிறார். நீ பயப்படாதமா, நான் உனக்கு அதிசயம் செய்கிறேன். நீ பயப்படாத, ஏன் உனக்கு அதிசயம் செய்கிறேன். நீ கொஞ்சமும் பயப்படாத, நான் உனக்கு செய்கிறேன். நான் உனக்காக பேசுகிறேன், நான் உனக்காக வழக்காடுகிறேன். எனக்கு பேச தெரியல, எனக்கு இந்த காரியத்தை செய்ய தெரியல, நான் என்ன செய்வது? தவிக்காதீங்க. தேவ சமூகம், ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நேரம் செலவிட்டால் மட்டும் போதும். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க போய் உடைய பாரங்களை ஷேர் பண்ணா மட்டும் போதும். அதை சொன்னால் மட்டும் போதும். அதை நீங்கள் தெரிவித்தால் மட்டும் போதும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவருடைய சமூகத்துல அமருவது. அதை மாத்திரம் செய்யுங்கள். மிச்ச காரியத்தை கர்த்தரே பார்த்துக் கொள்வார். மிச்ச காரியத்தை அவரே செய்வார். மிச்ச காரியத்தை தேவனே எல்லாவற்றையும் செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாம, நீங்க அதை விட்டு கொடுக்காம, நீங்க ஐயோ போச்சு நமக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நீங்க தளர்ந்து போகாம, ஆண்டவரே நீ எனக்காக செய்வீராண்டே, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், எனக்கு அதை கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பீர். விசுவாசத்தோடு காத்திருக்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில தேவன் அநேகமான அதிசயங்களை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அதிசயம் வேணுமா? வாழ்க்கை மாற்றப்படணுமா? வித்தியாசமா நடக்கணுமா? காத்திருந்து அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருந்து அவர்கிட்ட கேளுங்க. அவர் கட்டாயம் உங்களுக்கு அநேகமாயிரம் அதிசயங்களை செய்ய விருப்பப்படுகிறார். பெற்றுக்கொள்ளலாம். சோர்ந்து போகாம இப்ப எல்லோரும் ஒரு விசை அவரை நோக்கி ஜெபிப்போம். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோமுக்கு ஸ்தோத்திரம்,
யெகோவா ரப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ண தேவனே. அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது, இந்த காரியங்களை எப்படி மேற்கொள்றது, இந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்றது, இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்றது, இதை நான் எப்படி சகிக்கிறது, இது ரொம்ப போராட்டமா இருக்குதே, எல்லாம் என்னை சுற்றி இருக்கிற கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, நான் இதை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இது எதுவுமே தெரியாம அவங்க தவித்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்கிறாங்க, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் தலையிடலனா, நீர் வரலனா, நீர் இடைப்படலனா அவங்க வாழ்க்கை மாறாத ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அதிசயம் கொடுக்கப்படாத ஆண்டவரே. சர்வத்தையும் செய்யும் சர்வதிகாரியே, இயேசுமுக ராஜாவே, சகலம் படைத்தவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாሎም, மகிமையின் ராஜாவே, பரிசுத்த தேவனே, யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அப்பா, உம்முடைய கரம் இல்லைனா அவருடைய வாழ்க்கை மாறாது. உம்முடைய அதிசயம் இல்லைனா அவருடைய வாழ்க்கை மாறாது. நீர் இல்லைனா அவருடைய வாழ்க்கை மாறாது ஆண்டவரே. அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க நடத்துங்கப்பா, மகிமையா நடத்துங்கப்பா. நீர் போஷிங்க ஆண்டவரே, குறைவுகளை மாற்றுங்க ஆண்டவரே, கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே, கண்ணீரை போக்குங்க ஆண்டவரே, வழிகளை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க, தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆளுக இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். நீர் செய்ய போறமைக்காக, நீர் நடத்த போறமைக்காக, நீர் எல்லாவற்றையும் கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பெரிய ஆண்டவர், நீர் சர்வத்தையும் செய்கின்ற சர்வதிகாரி, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வோரே. உடைய பிள்ளைகளுக்கு அநேகமாயிரம் அதிசயங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை நடத்துங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சமாதானம் செய்வேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, நிறைவா நடத்துங்க, அபிஷேகிங்க, குறைவெல்லாம் மாற்றுங்க. வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை, புதிய துவக்கத்தை நீர் கொடுக்க போறமைக்காக நன்றியப்பா. அதிசயத்தை செய்து அவங்க உள்ளத்தை மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தாலே அநேகமாயிரம் அதிசயங்கள் நடைபெற போறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேகமாயிரம் காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெற போறமைக்காக நன்றி ஆண்டவரே. அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, மகிமையா நிறைத்தள்ளுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெப கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.